வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோங்க. முதல் டாபிக் என்ன அப்படின்னா, சாணக்கியாவுடைய ரங்கராஜ் பாண்டே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர், ஒரு மூத்த தலைவர் ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒரு விஷயம் சொன்னாராம். திமுக கூட்டணி பாஜகவுடைய அடிமை அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி எல்லாமே சொல்றாங்க, பிஜேபியுடைய அடிமை அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அதிமுகவுக்கு அடிமையாக தான் பாஜக, தமிழக பாஜக இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த தலைவர் பாண்டே கிட்ட சொன்னதாக பாண்டே தெரிவிச்சிருக்காரு. யார் அந்த மூத்த தலைவர் அப்படிங்கிறது தெரியல. வேதனையோட சொன்னாரா இல்லை சும்மா சொல்லணுமேனு சொன்னாரா அப்படிங்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா வேதனையோட சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 340 எம்பிக்கள் வச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் டோட்டலாக சேர்த்திங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்காங்க. எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்தில் ஆட்சியில் இருக்காங்க? தமிழக அரசியல்லையும் பாருங்க, 2024 பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. 12 விழுக்காடு ஓட்சரை பாஜக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. கூட்டணியாக சேர்த்திங்கன்னா 18 விழுக்காடுக்கு மேலே. 2014 18% தானே அப்படின்னு கேட்குறாங்க. நான் 100 தடவை இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். 2014 என்டிஏவுக்கு 18%னா அது தேமுதிகவுக்காக வந்த வாக்குகள். 2024 18%னா அது மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் தாமரைக்காகவும் வந்த வாக்குகள். ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அப்போது தமிழகத்திலையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட உணராத இப்போதைய தமிழக பாஜகவுடைய தலைமை நயினார் அவர்களை தான் சொல்கிறேன். நயினார் அவருடைய சில சப்போர்ட்டர்ஸு இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது, அதிமுகவுக்கு பயங்கரமாக ஃபயர் விடுறது, தன்னை தாழ்த்தி கொண்டு அதிமுகவுக்கு ஃபயர் விடுறது, பாஜகவை டீக்ரேட் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் தவிர்க்கணும். பார்க்கும்போது அதிமுகவுக்கு அடிமை மாதிரி தமிழக பாஜகவை கிட்டத்தட்ட மாற்றுற மாதிரி இருக்குது. பாஜக டே பை டே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நல்லா வளர்ந்துக்கு இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமானு விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள். திமுக கூட்டணி கட்சிகள் விஜயையும் பாஜக பி டீமுங்கிறாங்க, சீமானையும் பாஜக பி டீமுங்கிறாங்க. அதாவது திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் அரசியலுக்கு வராங்களோ அவங்க பாஜகவுடைய பி டீமு அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஓட்டுறதை தொடர்ந்து பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர நிலைப்பாட்டில் இருந்தார்ல, அப்பையும் இதே ஸ்ட்ராட்டஜியை தான் பயன்படுத்தினாங்க. பாஜக சொல்லி தான் ரஜினி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் பாஜக சொல்லி தான் விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஓட்டினாங்க. சீமானுக்கும் அந்த லேபிள் முத்திரை குத்தப்படுது. இப்போது திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, சீமானு விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு சீமான் என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா, ஆமாம், அப்போ திருமாவளவன் தான் எங்களுக்கு பிரசவம் பார்த்தாரு, என்னையையும் விஜயையும் பாஜக பெற்றெடுக்கும் போது திருமாவளவன் தான் பிரசவம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக சீமான் என்ன தெரியுமா கருத்து தெரிவிச்சிருக்காரு, மக்களை சோம்பேறி ஆக்கக்கூடிய திட்டம் 100 நாள் வேலை திட்டம், சோம்பேறி ஆக்குற மாதிரி தெரியுது, தாயக்கட்டை, பல்லாங்குழி, சீட்டு விளையாட்டு, இதுதான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நடக்குது. 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து தாயம் விளையாடுறது, கதை பேசி பொழுதுபோக்குறது, பிறகு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மண்வெட்டி எடுத்து 2 வெட்டு வெட்டுறது, இதுதான் நடந்துருக்கு. மக்களை சோம்பேறி ஆக்கக்கூடிய ஸ்கீமாக மாறிடுச்சு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. சீமானுடைய இந்த கருத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, இந்த விருப்ப மனுக்கள் வாங்கக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் போட்டி போட விரும்புகிறீங்களோ விருப்ப மனு வாங்கிக்கலாம். தலைமை அலுவலகத்தில் ஒரு விருப்ப மனு 15,000 அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அறிவிச்சிருக்காங்க. விருப்ப மனு பெறுவதற்கான அந்த கால அவகாசம் இருக்குல்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 31ஆம் தேதி வரைக்கும். இது வரைக்கும் 8157 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை பார்க்குறோம். பாமக சார்பாகவும் விருப்ப மனு பெறுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. ஆனால் எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறது பாமக சைடிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. ஆனால் அதிமுக ஒரு ஃபார்முக்கு 15,000 அப்படின்னு சொல்லிட்டு 15,000 கட்டி விருப்ப மனு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அதிமுக. திமுக அது சம்பந்தமாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடலை. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்திலேயே திமுக சார்பாக விருப்ப மனு ஒரு மனு 25,000, அதிமுக 15,000 சொல்கிறாங்களா, திமுக 5 வருஷத்துக்கு முன்னாடியே 25,000 அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க. தனித்தொகுதி அப்படின்னா, பொது தொகுதினா 25,000, தனித்தொகுதியில் போட்டி போடணும் அப்படின்னு யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க 15,000 கொடுத்து விருப்ப மனு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய அறிவிப்பாக இருந்துச்சு.
இதில் பொதுமக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? முதல்ல கூட்டணி உறுதியாகணும், பிறகு அந்த கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு முடியணும். இவங்க இந்தந்த தொகுதிகளில் போட்டியிட போறாங்க, இந்த தொகுதினா இவங்க தான், இதெல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் தானே யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறது, விருப்ப மனு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே 234 தொகுதிகளையும் விருப்ப மனு வாங்கிடுறாங்க. தொண்டர்கள் காசை கொடுத்து காசை கட்டி வாங்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அந்த தொகுதியில் விருப்ப மனு வாங்கினவங்களாம் அது லாஸ்ட் தானே அவங்களுக்கு. இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடை முடிச்சு எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணி எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் போட்டிடுறாங்க அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணதுக்கப்புறம் விருப்ப மனு வாங்குறது தான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்குறது ஒரு பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதா என் கருத்து. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.